வாடா வாடா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இந்த பேய் கிடந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. அந்த பேய் எப்படியாவது தமிழ் சினிமாட்டேருந்து காப்பாற்றணும் நம்ம. இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்க், அப்புறம் P2. இது ரெண்டுத்துக்கு என்ன ஒற்றுமைன்னா, ரெண்டுமே பேய் படம், செத்து போன பேய் படம். செத்தாக தான் பேயாக வருவாங்க, ஆனால் இது செத்து போன பேய் படம். அதில் நம்ம ஒரு விமர்சனம் பண்ணும்போது, திரை விமர்சனம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதில் அவர் நடிச்சிருக்கிறாரு, இந்த பொண்ணு நடிச்சிருக்குது, இவர் காமெடி பண்ணியிருக்காரு, கேமராவை அவர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு, எடிட்டிங்கில் இந்த பக்கம் கட் பண்ணிட்டு கிடக்கிறாரு, மியூசிக் அங்கே போட்டு அமுக்கிட்டு கிடக்கிறாரு, ஃபைட் மார்க்ஸை இது பண்ணுறாரு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான திரை விமர்சனம் எங்கே போய் பார்க்கணுன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டுக்கு தான் நம்ம நேராக போகணும். எப்பா நீ தான் ப்ரொடியூசரா? ஆமாம்ப்பா, வா, உண்மையான விமர்சனம் பார்க்கணும். படம் எப்படி இருக்குது, அடமானம் வச்ச வீட்டெல்லாம் மீட்டிட்டியா, இல்லை போனது தானா, காரை விற்றுட்டியா, டைரக்டர் ஃபஸ்ட்டு என்ன பட்ஜெட் சொன்னார், 50 லட்சம் சொன்னாரா, 60 லட்சம் சொன்னாரா, அப்புறம் 2 கோடி வரைக்கும் இழுத்து விட்டு உன்னை தெருவில் விட்டாரா, இல்லை நீ என்னென்ன விற்றுருக்கிற, டைரக்டரும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் என்னென்ன வாங்கியிருக்காங்க, அதுதான் உண்மையான விமர்சனமாக இருக்கும். இந்த படத்தில் P2 ராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்க்குன்ற படத்தை நடராஜன் ஒருத்தர் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. பார்க் படத்தோட டைரக்டரு EK முருகன், P2 படத்தோட டைரக்டரு சிவம். அவ்வளோதான். சரி, ஓகே, அது அவர் பண்ணிட்டுக்கார், இவர் நடிச்சிருக்கார், அதெல்லாம் விட்டுணும், யாராவது நடிச்சுட்டு போட்டோம், அதை போய் நடித்து கொட்டுட்டோம். இப்போ இந்த படத்தில் என்னென்னா, பார்க் படத்தில் 2 பேர் ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க, காதல் வந்துடுது, அது கல்யாணம் வரைக்கும் போகுது. அப்போது ஒரு கேங் எதிர்பாராதமாக அவங்க துரத்துறாங்க. அந்த பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே பார்க்கில் இவங்க 2 பேருக்கும் பேய் பிடிச்சிச்சு. அப்புறம் நம்மளை வச்சு செய்கிறாங்க. அது ஒரு பக்கம். P2வில் என்னென்னா, ஒரு காதல் ஜோடி வருது. அதுக்கு 4 நண்பர்கள் நம்பி வருது. 4 பேரையும் நம்பி வரும்போது மில்லு முதலாளி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் அந்த 4 பேரும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க, கொன்னுறாங்க. அப்போ புதைச்சிட்றாங்க. புதைச்ச உடனே ராஜசிம்மன் தான் புதைக்கிறாரு. அது பேயாக வருது. பேயாக என்ன பண்ணுது, ராஜசிம்மன் உடம்புல பூந்துக்குது. அதுக்கப்புறம் ராஜசிம்மன் முறைக்கிறாரு நடக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு கவனம் மாட்டி விட்டாங்க P2 படத்தில். இதையே ராஜசிம்மனி பண்ண விட்டாங்க படத்தில். இந்த பேய் படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறது, லாரன்ஸு லட்சக்கணக்கில் பணம் போட்டு சிஜி பண்ணுறாரு, சுந்தர்சி சிஜி பண்ணுறாரு. அதுவே நமக்கு இப்போ திகட்டி போய் எரிச்சலாகி போச்சு. எப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த பேயை விட்டு வைங்களாடாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ இவங்க பேய் படமாக எடுத்து தள்ளுறாங்க. அதுவும் நம்மளை பயமுறுத்துச்சான்னு பார்த்தா பயமுறுத்தவும் கிடையாது. சரி, கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. செத்து போனவங்க மேலே ஒரு சிம்பத்தி வரன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏதோ கதவை கூட்டுறாங்க, நம்மளும் உக்காந்து கிடக்குறோம் படத்தை பார்த்துக்கிட்டு. நம்ம இந்த படங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு படத்துக்கு ஒரு 70 சீனாவது இருக்கணும். ஒரு 60, 70, 80 மேலே இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க, குத்து மதிப்பை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அப்புறம் ஃபுட்டேஜ் பற்ற மாட்டேங்குது. இப்போ P2 படத்தில் ஏதோ 4 வரி தான் வச்சிங்களேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற லெவலுக்கு தான் இருக்குது. அந்த பொண்ணு 4 பேரை பழி வாங்கணும். அந்த 4 பேர் ஒன்றா தான் சுற்றுறாங்க. அது ஒருத்தராக பிடிச்சிட்டு கட்டி போடுது. கட்டி போட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக கொண்டு போய் குழியில் வச்சு கொல்லுது. அது குழியில் வச்சு கொல்கிற வரைக்கும் நம்மளும் சேர்த்து கொல்லுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நம்மளை போட்டு கொல்றாங்க. படம் டைலாக் இல்லாமல் ஃபுல்லாக நடக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, முறைக்கிறது, சிரிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, சிரிக்கிறது. அந்த 4 பேரும் பீடி குடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, சுற்றி இதே தான் வருது. எம்மா நேரம் தான் நம்ம பார்க்குறது. அது ஒரு பக்கம். இதே மாதிரி தான் பார்க் படமும். கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். இப்போ முனி படம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்கிரண் சாரோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குது பார்த்திங்களா, அது பண்டெல்லாம் அழகாக இருக்கும். அது மாதிரி தான் முனி, சரத்குமார், அது ஒரு பேக்கேஜாக அழகாக இருக்கும். இதில் எதுவுமே இல்லையே. இதில் என்னத்தை எடுத்து என்ன பண்ண போகிறோம்? நாம் முக்கியமாக
சினிமா அல்லாத சினிமான்னு ஒன்று இருக்குது. சினிமான்றது வியாபார சினிமான்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எடுப்பாங்க, அதை விற்பாங்க, லாபம் வரும் போகும். இந்த சினிமா அல்லாத சினிமான்றது என்னென்னா, எடுப்பாங்க. உதாரணத்துக்கு, சார் அவர் 50 லட்ச ரூபா இருந்தால் முடிச்சிடலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி வந்தோன்னே, அப்புறம் அப்படியே 50, 60 ஆகும், 70 ஆகும், 80 ஆகும், 1 ஆகும், 1.5 ஆகும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், போட்டதை எடுத்தாகணும், இன்னும் 20 போட்டால் போட்டதை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபாய்க்கு வந்துடுவாங்க. சினிமா அல்லாத சினிமாக்காரங்க நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வியாபாரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சினிமா எடுக்க வரணும். ஏன்னா வியாபாரம் என்னென்னு இருக்குன்னு தெரியாமலே நீங்கள் பிளைண்டாக சினிமா எடுக்க வந்தீங்கன்னா படம் முடிகிறப்ப நம்மளையும் முடிச்சு விட்ருவாங்க. இதை நம்ம வந்து டைரக்டரை குத்தம் சொல்கிறதுக்காக சொல்லலை. டைரக்டர்ன்றது யார்? சாதாரணமாக டைரக்டர்ன்றவங்க யார்? எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, யாராவது சிக்கிட்டா நான் விட்டா போக முடியும்? யாராவது சிக்கிட்டாங்க, ப்ரொடியூசர் படம் பண்ணலான்னு ஒரு ஆர்வமாக இருக்கேன், விட்டா போக முடியும்? சரி, ஓகே, அவங்க எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ சில பேர் செஞ்சுறாங்க. ஒரு சிலர் தான், எல்லாரையும் சொல்லலை நான், ஒரு சிலர் செஞ்சு வச்சிடுறாங்க. இவங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்ம சொல்ல வரல. படம் 60லேருந்து 70 சீன் இருக்கணும். அந்த சீனும் போர் அடிக்காமல் போகணும், முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போகணும். இப்போ P2 படத்தில் டூரேஷன் இல்லை, உடனே ராஜசிம்மனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக், அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் வந்து பாசுக்காக கொலை பண்ணுவார்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீன் வரும். அதுவும் தேவையில்லாதது. என்ன, அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் முடிய வேண்டிய கதையை 2 மணி நேரத்துக்கு ஜவ்வு மாதிரி இழுத்து வாடா இதுதான் அங்கே போயிட்டுருக்குது. என்னென்னா, எத்தனையோ நல்ல நல்ல உதவி இயக்குனர்கள், இளைஞர்கள் கதையை வச்சுக்கிட்டு சில பேரை பார்க்கும்போது எப்போ இவ்வளோ திறமை சரியாக இருக்கா, இவனுக்கு ப்ரொடியூசர் கடையில் நினைப்போம். சில பேர் பார்க்கும்போது யாரா இது, எப்படா இருந்தாலும் பிடிச்சாப்லன்னு தெரியாது, பிடிச்சிருவாங்க. அதனால் சினிமாவுக்குள் இல்லாத சினிமாக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் புதுசாக படம் பண்ண வரும்போது சினிமா எடுத்ததுக்கப்புறம் ஒரு சினிமா இருக்கும் பாருங்கள். சினிமா நம்ம எடுத்து முடிச்சாச்சு, ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணியாச்சு, சென்சார் வாங்கியாச்சு. இப்போ இதை வியாபாரத்துக்கு போகணுன்னும் போது, சென்சாருக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ வியாபாரத்துக்கு போகும்போது அங்கே தான் நம்மளை வச்சு செய்யும் இந்த சினிமா. அப்போ தான் தெரியும், அடடா இது தெரியாமல் நம்ம எடுத்துட்டோமே, இது தெரியாமல் நம்ம செஞ்சிட்டோமேன்னு. அதனால் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. சரி, சினிமா நான் எடுத்துட்டேன், நீ அவங்க இப்போ டைரக்டர் சொல்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு, சரி நான் சினிமா எடுத்துட்டேன், பேய் படமா, சார் பேய் படம் எடுத்தால் எல்லா லாங்குவேஜுக்கு விற்றலாம், சரி ஓகே இப்போ நான் எடுத்துட்டேன், நீ எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை சொல்கிற, இந்தந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் எடுத்துட்டேன், அப்படியா, சரி ஓகே. யாராவது ஒரு பிஸ்னஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ ஒரு பெரிய கம்பெனிக்கிட்டையோ போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கிறேன், என்ன இந்தந்த ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்கிறாங்க, என்ன இது போகுமா, இது வியாபாரம் ஆகுமா, எந்தெந்த இதுக்கு என்னென்ன போகும் அப்படின்னு சும்மா ஒரு ஃபோட்டோ டிசைன் மட்டும், ஃபோட்டோ கார்டு மட்டும் அங்கே அனுப்புங்க. அவன் சொல்லுவான் அதுக்கப்புறம், சார் இதெல்லாம் போகாது, தேட்டரெல்லாம் கிடைக்காது, அப்படியே கொடுத்தா டேர்ம்ஸ் எல்லாம் போடுறதுக்கும் கஷ்டம்தான், நீ தேட்டருக்கு வாடகை தான் கொடுக்கணும், இத்தனை தேட்டர் தான் கிடைக்கும், நீ ஓன் ரிலீஸ் தான் பண்ணி ஆகணும், 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா நீ செலவு பண்ணி ஆகணும், இது எல்லாமே அப்போ வரும். அதுக்கப்புறம்தான் நம்ம சினிமா எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திப்போம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரணும். ஒன்று வியாபார சினிமா, நல்ல சினிமா, ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டோ இல்லை நீங்கள் நல்ல டைரக்டரை வச்சோ ஒரு டீம் வச்சு நல்லபடியாக பண்ணிவிட்டு மாற்று சினிமா பண்ணால் கூட நீங்கள் அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த குண்டாங்குதிரை மாதிரி திடீர்னு 19 ரூபா ஒரு சினிமா எடுத்துகிட்டு பேய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பழைய திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்க, யார் நீன்ற படத்துலலாம், அதில் என்ன சிஜி பண்ணியா பயமுறுத்துனாங்க சாதாரணமாக. இப்போ அதே கண்கள்னு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் நான் அந்த ஆர்வமும் சுவாரஸ்யமும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் காட்சியை காமிச்சாலும் யாரும் பயப்பட போகிறதில்ல. பேயெல்லாம் பார்த்து நாங்கள் சலித்து போயிட்டோம். 2 மணி நேரம் உட்கார வைக்கணும்னா அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கணும். சுவாரஸ்யம் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ராஜசிம்மன் தான் அதில் மெயின் கேரக்டர். நம்ம யார் நடித்தாலும் அவர் தாங்க மெயின் கேரக்டர். அந்த பொண்ணு பாவம் படம் ஃபுல்லாக இது ஒரு சுலோகமாகவே ஆயிடுச்சு. இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது கேலி பண்ணுறதுக்கும் கிண்டல் பேசுகிறதுக்கும் அந்த மாதிரி விஷயம் கிடையாது.
ப்ரொடியூசர்ஸ் நீ அழிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ராஜசிம்மன்லாம் அவர் புலம்புறாரு மைக்கு பிடிச்சி சம்பள விஷயத்துக்காக. ஒரு பக்கம் ப்ரொடியூசர் அழிகிறாங்க, இன்னொரு பக்கம் தேவையான புரிதலும் இல்லாமல் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் நான் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொடியூசரை போய் கரெக்ட் பண்ணி பிடிச்சிடுறீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் ப்ரொடியூசர் நம்ம கிடச்சதுக்கப்புறம் சரி ப்ரொடியூசர் நம்ம கிடச்சிட்டார், இது நல்ல படமாக பண்ணணும், எப்படியாவது வியாபாரத்துக்கு அவர் போட்ட காசுக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா படம் பண்ணி 30 லட்ச ரூபா லாஸ் ஆனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 2 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணி 3 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமான்றது இன்றைக்கி வியாபாரம் கிடையாது. சினிமாவுக்கு வியாபாரம் கிடையாது. வியாபார சினிமான்றது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எடுக்கும் படத்துக்கும் குறிப்பிட்ட கம்பெனி எடுக்கிற படத்துக்கு மட்டும்தான் வியாபாரம் இருக்குது, குறிப்பிட்ட ஹீரோவுக்கு மட்டும்தான். மற்றவங்களும் இங்கே வியாபாரம் கிடையாது. நாம் முள்ளு மேலே கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். அப்போது ஒரு ப்ரொடியூசர் போடுற காசுக்கு அவன் போடுற காசில் கொஞ்சமாச்சும் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். ப்ரொடியூசர் 50 லட்சம் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சமாவது அவருக்கு போய் சேரணும். ஏன்னா அதை வச்சு அதை பொழைச்சிப்பார். 50 போட்டு ரிலீஸுக்கு ஒரு 15 போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறதுக்கு நாம் இந்த படங்களை எடுக்காமலே இருக்கலாம். அதனால் இது போன்ற படங்களை எடுக்கிறதால நம்ம குடும்பமாக போய் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், பாடல்கள்லாம் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது, அது வந்து காமெடியெல்லாம் தெரிக்குது பயங்கரமாக அப்படின்னு நம்மளை வந்து புகழ்ந்து பேசிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. திரைப்படம் இப்பயும் அதுதான், தோன்றின் புகழோடு தோன்றுக. நாம் ஒரு இடத்துல போய் நிற்கிறோன்னா அதுக்குண்டான தகுதியும் திறமையும் எல்லா இயக்குனரும் அதை வச்சுக்கிட்டு தான் போய் நிற்கணும். நாம் போய் ஒரு மேடை கச்சேரிக்க மாதிரி கிடையாது. ஒரு மேடையில் நம்ம சரியாக பாடலன்னா அடுத்த மேடையில் ரிகன்னு பாட்டு போகிறதில்ல. நீ ஒரு மேடை உனக்காக கிடைச்ச ஒரு சினிமா என்ற ஒரு மேடையில் நீ சரின்னு திறம்பட செயல்படலைன்னா அங்கே ஒரு ப்ரொடியூசர் அழிஞ்சு வாழ்நாளில் மொத்தமாக சேர்த்து வச்ச ஒரு 50 லட்சத்தை 1 கோடியை ஒரே ஒரு திரைப்படம் எடுத்து தெருவுக்கு வந்தவங்க சினிமாவுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாம் புதுசாக வெளியூர்கள்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க சினிமாவை பற்றி தெரிஞ்சவனே அழியும் போது சினிமாவை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இது அந்த மாதிரி ஒரு தொழில் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். அதனால் இதை நான் வந்து இயக்குனர்களையோ மற்றவங்களையோ குத்த சொல்கிறதாக கிடையாது. முடிஞ்ச வர கதைக்களத்தை நல்லபடியாக தேர்வு செய்யணும். முதல்ல சீன்ஸ் இருக்கணும், ஒரு 60-70 சீன்ஸாக இருக்கணும். சீன்ஸே இல்லாமல் நடக்க விட்றது, ஓட விட்றது, அது கடிக்க விட்றது, ஊங்கிறது, இதெல்லாம் என்ன வரப்போகுது? இதை பார்த்து யார் ரசிக்க போகிறாங்க? இன்றைக்கி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அவன் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த படத்தை போட்டுட்டு 2 மணி நேரம் உட்கார வச்சா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறான்? நம்ம கையில் ரிமோட் இல்லையேன்னு வருத்தப்படுறான். ரிமோட் இருந்துன்னா சர்க்குன்னு போய் இன்டர்வலுக்கு போயிடலாம், சர்க்குன்னு போய் படத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு ரிமோட்டை தேடி அலைகிறான். இது தமிழ் சினிமாவுக்கு இது போன்ற திரைப்படங்கள் வருவது நல்லதல்ல. ப்ரொடியூசர் இது போன்ற படங்கள்லேருந்து மீண்டு வரணும். சினிமா தெரியாமல் ப்ரொடியூஸ் பண்ண வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்கள் நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி மீண்டு வந்தால் சந்தோஷம். இந்த திரைப்படங்கள் மூலயமா நீங்கள் போட்ட காசில் ஒரு 15-20% வந்தாலே அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மீண்டு வாருங்கள். பேயை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைங்க, தமிழ் சினிமாவில் விட்டு வைங்க. ஏன்னா பெரிய கிராஃபிக்ஸ் காட்சிகளே எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. இதில் அவங்க கூட நம்ம வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகளில் போட்டி போட முடியாது. அதனால் இது தேவையில்லாத வேலை. பேய்களை கொஞ்ச நாள் தமிழ் சினிமா விட்டு வைங்க. பேய்கள் பிழைத்து போகட்டும், நாங்களும் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.